எஸ் நம்ம லாஸ்ட் செஷன்ல வந்துட்டு vCenter வந்து deploy பண்ணியிருந்தோம் ஓகேங்களா. ஸோ vCenter deploy பண்றப்ப ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 deploy பண்ணி முடிச்சாச்சு. deploy பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா we can able to access the vCenter by the IP address or host name. நீங்க அந்த vCenter வந்து ஒன்னு host name மூலமா access பண்ணலாம் அல்லது IP address மூலமா அந்த vCenter வந்து நீங்க வந்து access பண்ணலாம். ஓகே, இப்போ vCenter நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு ஓகேங்களா. VC deploy பண்ணியாச்சு, vCenter ரெடி ஆயிடுச்சு. இப்போ what we can do, we will have to add the ESXi host into the cluster. ஸோ நம்ம கிட்ட ஒரு ESXi host இருக்குது, அது வந்து 2.60 அப்படிங்கிற IP addressல இருக்குது. அந்த ஹோஸ்ட்டை இந்த கிளஸ்டர் இந்த vCenterல ஆட் பண்ணணும். இதுதான் நம்மளோட டாஸ்க். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ESXi ஹோஸ்ட்டை vCenterல ஆட் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு விஷயம் வேணும். ஒன்னு கிளஸ்டர் கிரியேட் பண்ணணும். செகண்ட், அந்த ESXi ஹோஸ்ட் வந்து ஃபார்வர்ட் லுக்அப் ஜோன், ரிவர்ஸ் லுக்அப் ஜோன்ல வந்து என்ட்ரி ஆகணும். சரிங்களா. லெட் மீ ஷோ யூ வாட் இஸ் ஃபார்வர்ட் லுக்அப் ஜோன், ரிவர்ஸ் லுக்அப் ஜோன். ஸோ சர்வர் மேனேஜர்ல there is option called tools. டூல்ஸ் போனீங்கன்னா டிஎன்எஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டிஎன்எஸ்ல ஃபார்வர்ட் லுக்அப் ஜோன், ரிவர்ஸ் லுக்அப் ஜோன் ரெண்டு இருக்கும். நான் ஆல்ரெடி ஃபார்வர்ட் லுக்அப் ஜோன் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணணும், நியூ ஜோன் கொடுக்கணும், கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு எந்த டொமைன் நேமோ அந்த டொமைன் நேமுக்கு ஒரு ஜோன் கிரியேட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி techie.com அப்படிங்கிற ஜோன் கிரியேட் பண்ணிட்டேன். அதில் ஐ வில் ஹாவ் டு ஆட் த ஹோஸ்ட் என்ட்ரி. நோட் பண்ணிக்கோங்க, ஒரு ESXi நீங்க vCenterல ஆட் பண்ணணும் அப்படின்னா we will have to add the host entry in DNS. ஃபார்வர்ட் லுக்அப் ஜோன்ல நீங்க DNS என்ட்ரி போடணும். ஸோ வாட் இஸ் DNS என்ட்ரி அப்படின்னா அந்த டொமைன் நேம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படிதான் இருக்கும் ஃபார்வர்ட் லுக்அப் ஜோன், இப்படிதான் இருக்கும். இது வந்து அந்த டொமைனோட நேம், இது ஹோஸ்ட் நேம். இது ஃபார்வர்ட் லுக்அப் ஜோனை வந்து நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா there is a domain name. இது நம்ம தான் கிரியேட் பண்ணணும் ஓகேங்களா. இந்த ஜோன் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். அதுல ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ ஏஏ ரெக்கார்ட், நியூ ஏஏ ரெக்கார்ட்ல வந்து போட்டீங்கன்னா இதுல வந்துட்டு ஹோஸ்ட் நேம் கொடுங்க, ESXi 8. ஸோ ESXi 8 இது prod 01. அதோட நேம் வந்து ESXi prod 01 வச்சுக்கிறேன். ஸோ ESXi 8 அப்படிங்கிறது 8.0 அப்படி வெர்ஷனை வந்து மீன் பண்ணும். prod 01 அப்படிங்கிறது ப்ரொடக்ஷன் 01. இதுதான் ஃபுல்லி அந்த ESXiயோட ஃபுல்லி குவாலிஃபைட் டொமைன் நேம். இங்க வந்து ESXiயோட IP address 192.168.2.60 தான் அந்த IP address. ஸோ இந்த ESXiயோட IP address பாருங்க 192.168.2.60. சரிங்களா. ESXi ஹோஸ்ட் நேம் கொடுத்துருக்கேன், ESXi 8 prod 01. இப்போ நான் அந்த ஹோஸ்ட்டை வந்து என்ட்ரி போடணும். கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். இப்போ எதுக்கு நான் அதுக்கு காமிக்கிறேன் ஓகேங்களா. யார் ஹோஸ்ட் வரணுமே வரல. 192.168.2.20 இதில் கிரியேட் பாயிண்ட் ரெக்கார்ட்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் லுக்அப் வந்து ஆகும். சி வாட் இஸ் லுக்அப்னு சொல்லிடுறேன். முத NS லுக்அப் 192.168.2.60 அப்படின்னு கொடுத்தா எனக்கு வந்து இங்கே ரிசால்வ் ஆகணும். இப்போ ரிசால்வ் ஆகலை, ஏன்னா ஹோஸ்ட் என்ட்ரி பண்ணலை. சரிங்களா. NS லுக்அப்ங்கிற கமாண்டு, இந்த கமாண்டு போட்டு அந்த ESXiயோட IP address கொடுத்தோம்னா அதுக்கு என்ன நம்ம ஹோஸ்ட் நேம் கொடுத்தோம் அது இங்கே வரும். இப்போ நான் ஹோஸ்ட் என்ட்ரி ஆட் பண்ணுறேன். the host is added. okay, இது வந்து ரிவர்ஸ் லுக்அப்ல ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிருக்கும். இந்த இருக்கா ESXi 8 prod 01. இப்போ நான் கமாண்ட்ல போயிட்டு சேம் NS லுக்அப் ரன் பண்ற பாருங்க. ஸோ NS லுக்அப் ஸ்பேஸ் அந்த IP address கொடுத்தோம்னா அந்த ESXiயோட டொமைன் இது FQDN நேம் வரும், தென் அதோட IP address வரும். FQDN இது வந்து FQDN நேம், தென் IP address. இப்போ இந்த ESXi நம்ம vCenterல ஆட் பண்ணலாம். சரிங்களா.
ஸோ vCentral ஆட் பண்றதுக்கு முன்னாடி we will have to create the cluster கிரியேட் பண்ணணும். பட் எதுக்காக கிளஸ்டர் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இருக்குது. அதை நான் இதுக்கு அடுத்து சொல்றேன். இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, இதான் ஃபர்ஸ்ட் ஒரு vCenter இப்படி தான் இருக்கும், எம்டியா இருக்கும், எதுவுமே இருக்காது. இதுல நம்ம we will have to create the data center and cluster. டவுட் சொல்லுங்க. நீங்க அந்த இப்போ இந்த ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் பிக்கப் ஜோன் வந்து நீங்க vCenterல EXI உடைய ஹோஸ்ட் அண்ட் டொமைன் தான் நம்ம பண்றோம் இல்லைங்களா? இப்போ அந்த ஃபார்வர்டுன்றது நம்ம வெப்சைட் நேம் வந்தா ஃபார்வர்ட் வந்துடும், ரிவர்ஸ்ன்றது ரெக்கார்டு ஐபி அட்ரஸ். அந்த ஹோஸ்ட் நேம் நம்ம ஆக்சஸ் பண்றோம் இல்லையா? இப்ப இந்த ஹோஸ்ட் நேம் வந்து நம்ம வந்து இப்ப ஐபி மூலமா தான் ஆக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இனிமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க அந்த ரிவர்ஸ் லுக்அப் ஜோன் ஆட் பண்ணிட்டீங்கன்னா, ஃபார்வர்ட் லுக்அப் ஜோன் ஆட் பண்ணிட்டீங்கன்னா we can able to access here from is 8 4 0. see எனக்கு ஓபன் ஆகுது பாருங்க. ஓகே, இந்த ESXi வந்து ஐபி அட்ரஸ் போட்டாலும் எனக்கு வந்து ஓபன் ஆகணும் ப்ரௌசர்ல, அண்ட் ஆல்சோ ஹோஸ்ட் நேம் போட்டாலும் ஓபன் ஆகணும். எனக்கு ஓபன் ஆகுதா? ஓகே, ஆக்சஸ் ஆகுதா? அதுக்காக தான் நம்ம ஃபார்வர்ட் லுக்அப் ஜோன் ரிவர்ஸ் லுக்அப் ஜோன் வந்து ஆட் பண்றோம். vCenterல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேட்டா சென்டர் கிரியேட் பண்ணோம், விர்ச்சுவலா ஒரு டேட்டா சென்டர் கிரியேட் பண்ணோம். அந்த டேட்டா சென்டர் கீழ we will have to create cluster. அந்த கிளஸ்டர் கீழ we can add the host நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுல அந்த ஹோஸ்ட்ல வந்து we can create the virtual machine. so what is cluster அப்படிங்கிறது ஒரு தனி கிளாஸ், அதை தனியா எடுக்கிறேன் நான். இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, we will have to create the data center, cluster, then host. இப்போ இந்த vCenter வந்து எம்டியா இருக்குது. so first I'm going to create, right click the vCenter, new data center. the data center name வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா சென்னை டேட்டா சென்டர்னு வச்சுக்கிறேன். டேட்டா சென்டர் கிரியேட் ஆயிரும். சென்னை டேட்டா சென்டர் ஒரு ரன் டைம் கிரியேட் ஆயிடுச்சா? so நான் சென்னை டேட்டா சென்டர் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த டேட்டா சென்டர் கீழ I will have to create a cluster. what is cluster அப்படிங்கறது நான் நெக்ஸ்ட் சொல்றேன். first remember that cluster கிரியேட் பண்ணனும், ரைட் கிளிக் பண்றேன். so add new cluster. okay, there is option called cluster, new cluster. so cluster name வந்து என்னன்னு கொடுத்துக்கலாம் அப்படின்னா Dell cluster. இதுல cluster கிரியேட் பண்றப்ப இது எனேபிள் பண்ணிக்கணும். இது எதுக்கு எனேபிள் பண்ணனும் நம்ம லேட்டா சொல்றேன் நான். HIDRS வந்து எனேபிள் பண்ணிக்கணும், வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம். சோ இப்ப cluster கிரியேட் பண்ணியாச்சு. இந்த cluster கீழ we can add the ESXi host. சரிங்களா? இது ரைட் கிளிக் பண்றோம், add host. ஓகே, add host கொடுக்குறோம். இந்த இடத்துல ESXi ஓட IP address கொடுத்து நீங்க ஆட் பண்ணலாம், அல்லது அந்த ESXi ஓட FQDN நேம் கொடுத்து நீங்க ஆட் பண்ணலாம். பட் நீங்க எதை கொடுத்து ஆட் பண்றீங்கன்னா இந்த இடத்துல அதான் வியூ ஆகும். இப்போ IP address கொடுத்து நீங்க இந்த ESXi ஆட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல IP address இந்த மாதிரி IP address மூலமா வியூ ஆகும். இந்த இடத்துல நீங்க வந்து ESXi நேம் வச்சு ஆட் பண்றீங்கன்னா நேம் வந்து வியூ ஆகும். so I will mostly we will prefer the name, host name. mostly FQDN நேம் தான் ப்ரொடக்ஷன்ல கொடுத்திருப்பாங்க. ரூட் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். அந்த ESXi ஆட் பண்றோம் இல்லையா, அந்த ESXi ஓட கிரெடென்ஷியல் ரூட் பாஸ்வேர்ட் கொடுக்கணும், அப்பதான் ஆட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி அலர்ட் சொல்லி வரும், அதை ஓகே கொடுங்க. தென் ஜஸ்ட் நெக்ஸ்ட் finish. இப்ப we successfully added the ESXi host into the cluster. ஒரு கிளஸ்டர்ல ESXi ஆட் பண்ணியாச்சு. இது டிஸ்கனெக்ட், இப்போ ஆட்டோமேட்டிக்கா அது கனெக்ட் ஆகும். ஓகே, டிஸ்கனெக்ட் ஸ்டேட்ல இருக்குது, இங்க வந்து ஆட்டோமேட்டிக் கனெக்ட் ஆகும். இதுக்கு அப்புறமா we can create the virtual machine. நம்ம இதுல
இதுக்கு அடுத்து விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ண போறோம். சி கிளஸ்டர்ல ஹோஸ்ட் இது ESX ஆட் ஆயிடுச்சா? அந்த ESX கீழே ஒரு விர்ச்சுவல் மிஷின் ரன் ஆகுது பாருங்க. இது என்ன விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னா நம்ம vCenter ஆக்சஸ் பண்றோம் இல்லையா? நல்லா பாருங்க 192.168.2.70 இந்த vCenter ஆட் பண்ணதுக்கான விர்ச்சுவல் மிஷின் இது. சரிங்களா? ஓகே. இப்ப we can create the virtual machine in ESXi. ஸோ நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம்? vCenter ஆக்சஸ் பண்ணோம், டேட்டா சென்டர் கிரியேட் பண்ணோம், கிளஸ்டர் கிரியேட் பண்ணோம், ஹோஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ now we are going to create the virtual machine on particular host. இந்த ஹோஸ்ட்ல ஒரு virtual machine வந்து கிரியேட் பண்ண போறேன். 2.50 ஃப்ரீயா இருக்கா? அது நெக்ஸ்ட் இதுல கண்டுக்கிறேன்.